பீட்டா வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க Photoshop CC 2021. அதில் வந்து நிறைய ஹிடன் ஃபீச்சர்லாம் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இங்கே ஒரு கார்டு வந்து கொடுக்குறேன், அந்த கார்டில் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு Photoshopல என்னென்ன புது ஃபீச்சர் வந்து வந்திருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சர்னா வந்து போனால் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எடிட்னு சொல்லலாம். அதை யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் மூலமா நம்ம வந்து ஸ்கையெல்லாம் மாற்றிக்க முடியும். நம்ம 2019 2020 அந்த வருஷன் Photoshopல யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக அதை மார்க் பண்ணி செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணி அதை பேக்ரவுண்ட் வச்சு நம்ம பண்ணிட்டு இருப்போம். இந்த Photoshop CC 2020 வந்து அவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட். அதை யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஸ்கையெல்லாம் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்ம கிட்ட இருக்கிற ஓனா இருக்கிற ஸ்கையை கூட நம்ம வந்து மாற்றிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கரெக்ட் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ண போர்டில் நோட்டிஃபிகேஷன். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Photoshop வந்து ஓப்பன் பண்ணிடலாம். Adobe Photoshop 2021 இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். Photoshop வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலான இமேஜ். ஜஸ்ட் இது வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. சும்மா இப்போ வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த பேக்ரவுண்ட் இந்த ஸ்கை வந்து பாருங்கள். இந்த ஸ்கையில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு மேலே வந்து பாருங்கள் எடிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த எடிட்டில் வந்து பாருங்கள் கீழேயே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள் நமக்கு வந்துட்டு ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிடலாம். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கை வந்துட்டு சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் அவ்வளோ ஆல்ரெடி ஒரு டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஸ்கை வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது நமக்கு பாருங்கள் நம்ம பிஃபோர் வந்துட்டு இந்த இமேஜ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு வந்து பாருங்கள். இப்போ நமக்கு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்கை வந்து ஈஸியாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இது நமக்கு வந்து பாருங்கள் நிறையா ப்ரீசெட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்கை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. நமக்கு நிறையா ஸ்கை வந்து இதில் உள்ள இருக்குது. நமக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம செலக்ட் பண்ணால் நமக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஜஸ்ட் இப்போ இதை கொடுத்துடலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ஜஸ்ட் அப்படியே கீழே தள்ளிட்டே போனோம். இப்போ கொடுத்தோம்னா இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் இன்னொரு ஸ்கை. உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இது நமக்கு சூப்பராக செட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் இது கம்ப்ளீட்டாக சூப்பராக செட் ஆகுது. நமக்கு பிஃபோர் இமேஜ் வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ இமேஜ் வந்து பாருங்கள் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக வந்து மாற்றிருக்கு. இதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் ஷிஃப்ட் எட்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு அந்த மெர்ஜிங் லெவல் வந்துட்டு நமக்கு ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது வந்து பாருங்கள் ரொம்ப ஜாஸ்தி, இது வந்து ரொம்ப கம்மி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜிங் லெவல் கூட வந்து பண்ணிக்க முடியும். ஜென் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பிரைட்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரைட்னஸ் வந்து எப்போ கொடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ரொம்ப பிரைட்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்கையோட இமேஜ் வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தா ரியாலிட்டியாக தெரியும். உங்களோட இமேஜ் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு, ஜஸ்ட் இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த மாதிரி பிரைட்னஸ் வந்து நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த சைஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பெருசாகும். இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒரே செகண்ட். இப்போது நமக்கு வந்து பாருங்கள் ஜஸ்ட் நான் சைஸ் வந்து பெருசு பண்ணுறேன். நமக்கு அந்த இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். இது நார்மலாக வந்து ஒரு வேறு இமேஜ் வச்சா தெரியும். இப்போ இந்த இமேஜ் வந்து வச்சுட்டோம். இப்போ இதை வந்து மாற்றிட்டோம். இதில் வந்து பாருங்கள் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு அந்த இமேஜ் ஜூம் பெருசுன்னு வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள் ரொம்ப மேகம் வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம ரொம்பவும் கம்மி பண்ணால் நமக்கு வந்து பாருங்கள் இமேஜ் வந்து வெளியே போயிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணி ஜூம் பண்ணால் நமக்கு எந்த இடத்துல ஸ்கை இருக்கோ அந்த இடமெல்லாம் அப்படியே வந்து மார்க் பண்ணிடும். நமக்கு அதாவது ஒரு பென் டூல், உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பென் டூல் மாதிரி போட்டு மார்க் பண்ணி அது தனியாக வந்து நமக்கு ஒரு லேயராக வந்து கிரியேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கிளிப்பிங் மார்க் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் நீங்கள் இந்த இடத்துல எல்லாம் நமக்கு கட் ஆயிடுச்சு. ஸோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் கம்மி பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகுது. இந்த மாதிரி தான் நமக்கு இது ஒர்க் ஆகுது. நம்மளோட ஓன் இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% ஒர்க் பண்ண முடியும். இப்போ எப்படின்னு ஒன்று காட்டுறேன். இங்கே நமக்கு வந்து பாருங்கள் சாம்பிள் 2 வந்து நான் ஜஸ்ட் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடுறேன். அந்த ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. ஜஸ்ட் அது அப்படியே கொஞ்சம் மேலே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லேயர் தான் இந்த லேயர். ஜஸ்ட் நம்ம இந்த லேயர் வந்து டெலிட் பண்ணிடலாம். இது நமக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்தது, ஜஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது இந்த லேயர் வந்து இருக்குது.
இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தோம்னா அந்த இமேஜ் வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து ரீசைஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்துட்டு அந்த டிஃபால்ட்டான ஒரு இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணோம். அந்த இமேஜில் இருக்க ஸ்கையை வந்து நம்ம பெருசு பண்ணி போட்டோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஓன் இமேஜ் வந்து இருந்துச்சுன்னா, அந்த இமேஜ் ஸ்கையாக வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளிப்பிங் மாஸ்க் போட்டு நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இது நம்மளே மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களும் ஒரு சில ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பாருங்கள், ஸ்கை பிரைட்னஸ். ஜஸ்ட் டபுள் கிளிக் கொடுக்கலாம். இந்த ஸ்கை பிரைட்னஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள் பிரைட்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஜாஸ்தி. அது கீழே வந்து போனால் ஜஸ்ட் அந்த கேவ் இருக்கும். அந்த கேவ் வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாமே நம்ம மெர்ஜ் பண்ணி பிஃபோர் வந்து எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஜஸ்ட்டு நம்ம இந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இது வந்து ஒரு டூப்ளிகேட் வந்து பண்ணிடலாம். டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஜே அமுத்தினா உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் இமேஜ் வந்து கிடைக்கும். இங்கே வந்து பாருங்கள் 2 லேயர் வந்து இருக்குது. செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, எல்லா லேயரும் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பட்டன் வந்து கிளிக் பண்ணிடலாம். இப்போது நமக்கு எல்லா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து மெர்ஜ் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து பாருங்கள், இது பிஃபோர், இது ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கை வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து எடிட்டில் போய்ட்டு ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். டிஃபால்ட்டாக ஒரு சில ஆப்ஷன் வந்து அவங்களே கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த பிரைட்னஸ், இமேஜ் கண்ட்ரோலாம் நம்ம பண்ணிக்க முடியும். உங்களோட ஓன் இமேஜ் வேணா கூட நம்மளோட கிளிப்பிங் மாஸ்க் போட்டு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான மெத்தட் வந்து பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன். இந்த இமேஜ் வந்து பாருங்கள், இது நம்மளோட இமேஜ் தான். பட் நமக்கு இதில் வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து பிரைட்னஸ் ஒன்றுமே கிடையாது. பட் நமக்கு இதில் வந்து ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஜஸ்ட் கோ டு எடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட். அந்த ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அக்யூரேட் கிடையாது. பட் நமக்கு வந்து பாருங்கள் அந்த கரெக்டாக வந்து மலையெல்லாம் இருந்துச்சு. அந்த மலையெல்லாம் விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் எது ஸ்கையோ அது மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஜஸ்ட்டு வேறு ஸ்கை வந்து மாற்றலாம். ஓகே, இந்த ஸ்கை வந்து இந்த இமேஜ் வந்து மேட்ச் ஆகுது. பட் இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஃபுல்லாக வந்து இருக்குது. நம்ம ஜஸ்ட் வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த இமேஜ் கண்டிப்பாக வந்து நல்லா கிடையாது. பட் நமக்கு இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நமக்கு அந்த கரெக்டாக வந்து அந்த ஸ்கையை மட்டும் கண்டுபிடிச்சி நமக்கு ஈஸியாக வந்துட்டு அந்த ஸ்கை ரீப்ளேஸ் பண்ணுறது பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிஎஸ்ஆர் கேமரா வந்து எடுக்கிறீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இமேஜ் வந்து ஒரு சாம்பிள் இமேஜ் வந்து பாருங்கள். நமக்கு வந்து டிஎஸ்ஆரில் சூப்பராக வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. எடிட்டும் வந்துட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற ஸ்கையை வந்து சேஞ்ச் பண்ணால் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து பண்ணிடலாம். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் நம்ம இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். நம்ம எப்பவும் போல தான் எடிட்டில் வந்து நான் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட். நமக்கு இப்போ வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து மாற்றிருக்கு. உங்களால் கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது நம்ம இது ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பர். ஜஸ்ட் நம்ம எட்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா? ஓகே, இந்த மேகம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் நான் இதை வந்து கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு இந்த இமேஜ் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு ஒரு பிஃபோர் ஆஃப்டர் வந்து காட்டுறேன். ஜஸ்ட் கண்ட்ரோல் ஜே அமுத்துனா இந்த லேயரோட காப்பி வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மேலே வந்து ஜஸ்ட் இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மேலே ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இந்த லேயரில் வச்சுக்கிட்டு மேலே லேயரில் போய் ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணால் எல்லாம் செலக்ட் ஆயிரும். கண்ட்ரோல் இ கொடுத்தா நமக்கு எல்லாமே வந்துட்டு மெர்ஜ் ஆயிரும். இப்போது நமக்கு வந்துட்டு பிஃபோர் ஆஃப்டர் இப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. நமக்கு எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து மிஸ்டேக் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இமேஜ் வந்து வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம ரொம்ப ஒரே கிளிக்கில் வந்துட்டு ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுத்தோம்.
ஜஸ்ட் மேலே வந்து எடிட்னு இருக்கும், எடிட்டில் வந்து ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தா நமக்கு வந்து ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கர்வ் அதுக்கப்புறம் பிரைட்னஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணால் நம்மளாம் வந்து பண்ணால் ஈஸியாக வந்து ஒரு சூப்பரான ஸ்கை வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணால் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து இருக்குது, அந்த குரூப்பில் வந்து சின்ன ஒரு இமேஜ் சென்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்துக்கிறேன் எப்படி இந்த இமேஜ் வந்து எப்படி மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அந்த 2020 ஃபீச்சர் வந்து பார்க்கலாம். லிங்க் வந்து பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அது மூலமாக ஃபோட்டோஷாப்பில் புதுசாக என்னென்ன ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெக்ட் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த வேர்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.